ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பார்ட் டைம் கிளாஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம் நினைவில். செகண்ட் ஸ்டாண்டர்டுடைய ஃபர்ஸ்ட் அலகு 1ல் நம் நினைவில். என்னை பற்றி. வணக்கம், என் பெயர் கவிதா. அவங்க என்ன சொல்றாங்க? என் பெயர் கவிதா. அவங்கள பத்தி சொல்றாங்க. எனக்கு பிடித்த வண்ணம் பச்சை. எனக்கு பிடித்த உணவு பொங்கல். நான் வளர்க்க விரும்பியது மீன்கள். விரும்பி செய்வது படம் வரைவது. கற்றுக்கொள்ள விரும்புவது நடனம். என்ன சொல்றாங்க? அவங்கள பத்தி அவங்களுக்கு பிடிச்ச கலர் பச்சைன்னு சொல்றாங்க. அவங்க சாப்பாடு என்ன பிடிக்குமா? பொங்கல். அவங்க வளர்க்கணும்னு என்ன ஆசைப்பட்டாங்க? மீன்கள். அப்புறம் என்ன செய்வாங்களாம்? படம் வரைவது ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. என்ன கத்துக்கணும்னாங்க? நடனம், டான்ஸ் ஆட கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்மளை பத்தி இங்க எழுத சொல்றாங்க. உங்களோட போட்டோ ஒட்டுங்க. வணக்கம், என் பெயர் ரம்யா. நான் ரம்யான்னு எழுதியிருக்கேன். உங்களோட பேர் என்னவோ அதை தமிழ்ல அழகா எழுதுங்க. எனக்கு பிடித்த வண்ணம் பச்சை. எனக்கு பிடித்த உணவு சாம்பார் சாதம். நான் எழுதியிருக்கிறதே எழுதாதீங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எடுத்து எழுதுங்க. நான் வளர்க்க விரும்புவது நாய். விரும்பி செய்வது படிப்பது. கற்றுக்கொள்ள விரும்புவது பாட்டு பாட. இன்று எனது உணர்வு. இன்று எனது உணர்வு என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க வியப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்று எனது உணர்வு மகிழ்ச்சி. இன்று எனது உணர்வு மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன உணர்வு இருந்துச்சோ அதை எடுத்து எழுதுங்க. என்னை எனக்கு பிடிக்கும். ஏனெனில் என்ன வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? நான் சிரிப்பேன், சிறு சிறு வேலைகளை செய்வேன், உதவுவேன், பள்ளிக்கு உரிய நேரத்தில் செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னை எனக்கு பிடிக்கும். ஏனெனில் சிரிப்பேன், நண்பர்களுடன் விளையாடுவேன், சிறு சிறு வேலைகளை செய்வேன், உதவுவேன், பள்ளி உரிய இடத்தில் செல்லுவேன். புரிஞ்சுச்சா? நான் தனித்துவம் உடையவர். என்னை போல் வேறு ஒருவர் இல்லை. இப்படிக்கு கவிதா. நம்மள என்ன சொல்லலாம்? நான் தனித்துவம் கொண்டவள். நான் வந்து தனித்துவமான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்றது. என்னை போல யாருமே இல்லை, நான் அந்த அளவுக்கு என்னது சிறந்தவள் அப்படின்னு சொல்லி எழுத போறோம். இப்படிக்கு என்ன எழுதணும்? நீங்க உங்களுடைய பெயரை எடுத்து எழுதணும். நான் ரம்யா அப்படின்னு எழுதியிருக்கேன். உங்களோட பேர் என்னவோ அதை எடுத்து எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செய்யாதே செய்யாதே. பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே பானை உருட்டாதே. பசி தீர்க்க பால் தருவேன் பானை உருட்டாதே. என்ன சொல்றாங்க? இங்க பூனைக்குட்டிய பாருங்க. அந்த பூனைக்குட்டி என்ன பண்ணுது? அதோட பசிக்காக அந்த உருட்டிகிட்டே இருக்கு. அந்த பானையை போட்டு உருட்டுது. அதனாலதான் அந்த பாப்பா பாடுதான்னு சொல்றான். பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே பானையை உருட்டாத. பசி தீர்க்க பால் தருவேன் பானையை உருட்டாத அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆட்டுக்குட்டியே ஆட்டுக்குட்டியே வேலி தாண்டாதே. விரும்பி தின்ன தரை தருவேன் வேலி தாண்டாதே. ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுது? நீ சாப்பாடு தரலாம், நான் வேலையை தாண்டி ஓடிடுவேன்னு சொல்லி போகுது. அதுதான் என்ன சொல்றான் அந்த பொண்ணு? ஆட்டுக்குட்டி வேலையை தாண்டாத, உனக்கு தின்னன தரேன், அந்த இலை கொடிலாம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சிற்றெரும்பே கடித்து வைக்காதே. கட்டி வெல்லம் நான் தருவேன் கடித்து வைக்காதே. சிற்றெரும்பு, அந்த எறும்பு இருக்கு இல்லையா, என்ன பண்ணாத, என்ன போட்டு கடிக்காத, நான் உனக்கு என்ன தெரியும், கட்டி வெல்லம் தருவேன். என்ன தருவேன்? கட்டி வெல்லம் தருவேன், நான் கடிக்காத, உனக்கு இனிப்புலாம் தரேன், ஸ்வீட் தரேன்னு சொல்லு. பச்சை கிளியே பறந்து போகாதே. பழுத்த நல்ல பழம் தருவேன் பறந்து போகாதே. என்ன கிளிக்கிட்ட என்ன சொல்லுது? நீ பறந்துலாம் போகாதா, உனக்கு என்ன தருவேன்? உனக்கு பிடிச்ச பழம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப பார்க்கலாமா ஒரு வாட்டி? பூனைக்குட்டியே பானை உருட்டாதே. பசி தீர்க்க பால் தருவேன் பானை உருட்டாதே. ஆட்டுக்குட்டியே வேலி தாண்டாதே. விரும்பி தின்ன தழை தருவேன் வேலி தாண்டாதே. சிற்றெரும்பே கடித்து வைக்காதே. கட்டி வெல்லம் நான் தருவேன் கடித்து வைக்காதே. பச்சை கிளியே பறந்து போகாதே. பழுத்த நல்ல பழம் தருவேன் பறந்து போகாதே. நல்லா இருந்துச்சா பாட்டு? இப்ப வாங்க ஆன்சர்ஸ பார்க்கலாம். வண்ணமிடுக. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி என்ன பண்ணணுமா? நீங்களும் கலர் பண்ணணும். நீங்க என்ன பண்ணுங்க? அதே மாதிரி கலர் பண்ணுங்க.
வட்டத்தில் வைக்கலாம். என்ன பண்ணலாம்? இப்ப கண்ண மூடிக்கிட்டு எங்க வட்டம் இருக்கோ அத எடுத்து வைக்கணும். உங்க மிஸ் கிட்டலாம் சொல்லுங்க. வகுப்பறையில உங்க ஆசிரியர்கிட்ட இதெல்லாம் காட்டி, மிஸ் நாங்களும் என்ன பண்ணலாம்? இந்த மாரி விளையாடலாம்னு சொல்லுங்க. அவங்க உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இப்ப பாருங்க. எழுத்தை நிரப்புக, சொல்லுக்கு உரிய படம் வரைக. எழுத்து நிரப்புக, சொல்லுக்கு உரிய படம் நிரப்பு. குட்டி பசங்க செஞ்சிருக்காங்க. நீங்க கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். நான் பக்கத்திலேயே உங்களுக்கு சொல்லித் தரேன். உரல் உரல் அது இருக்கு. இத பார்த்து அழகா என்ன பண்ணுங்க? வரைஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்? ஆலமரம், மரம் அழகா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆலமரம். விழுதுகள் தொங்குற மாதிரி போட்டுக்கோங்க. மேகம், மேகம். பந்து தெரியும் தானே? பந்து. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஞ்சி. இஞ்சி வந்து நீங்களா என்ன ஷேப் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? இஞ்சிக்கு ஏர் பாருங்க. ஏர். ஏர்னா போட்டிருக்காங்க இல்லையா? இதுதான் ஏர். அத அழகா வரைய கத்துக்கோங்க. பாருங்க இந்த பக்கம் அழகா குட்டி என்ன பண்ணுங்க? ஏர் அப்படின்றத வரைங்க. அப்புறம் பாருங்க நத்தை. நத்தை. நத்தை எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு முகம் வரைகிற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் என்னது? சீப்பு. சீப்பு. சீப்பு அது இருக்கா? அப்ப இதே மாதிரி அழகா அங்க வரைஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்காக சீக்கிரமா வரைகிறேன். நீங்க கொஞ்சம் அழகா வரைஞ்சுக்கோங்க. சீப்பு. அகல். அகல்னா என்னது? விளக்கு. அழகா விளக்கு வரைஞ்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு சிம்பிளா வரையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி போட்டு அழகல் அப்படின்றத வரைஞ்சுக்கோங்க. புரியுதா? அகல். தட்டு. பாருங்க தட்டு எப்படி வரைஞ்சிருக்காங்களோ அதை பார்த்து அழகா அப்படியே வரைஞ்சுக்கலாம். தட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். உரல் வந்து அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. உரல். அப்புறம் என்னது? சீப்பு. சீப்பு. சீப்பு அது இருக்கா? அப்ப இதே மாதிரி அழகா அங்க வரைஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்காக சீக்கிரமா வரைகிறேன். நீங்க கொஞ்சம் அழகா வரைஞ்சுக்கோங்க. சீப்பு. அகல். அகல்னா என்னது? விளக்கு. அழகா விளக்கு வரைஞ்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு சிம்பிளா வரையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி போட்டு அழகல் அப்படின்றத வரைஞ்சுக்கோங்க. புரியுதா? அகல். தட்டு. பாருங்க தட்டு எப்படி வரைஞ்சிருக்காங்களோ அதை பார்த்து அழகா அப்படியே வரைஞ்சுக்கலாம். தட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். எது எங்குள்ளது படம் பார்த்து எழுதுக. எது எங்குள்ளது படம் பார்த்து எழுதுக. இப்ப இந்த படத்தை பார்த்து என்ன பண்ண போறோம்? இங்க இருக்கிறத எழுத போறோம். மரத்தில் இருப்பவை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அணில்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அணில் கொடுத்துட்டாங்க. அப்போ வேற என்ன இருக்கு? கிளி. கரெக்டா? கிளி, மயில். அவங்க மூணு டேஷ் கொடுத்ததால நான் 3 எழுதியிருக்கேன். தரையில் இருப்பவை. மான், காளான். கல்லில் இருப்பவை. பல்லி, ஓணான். நீரில் இருப்பவை. மீன். இப்ப பாருங்க. உரிய வண்ணமிடுக, பெயரை எழுதுக. இப்ப என்னது? கீ எங்கெங்க எழுதியிருக்கோ இது எல்லாமே என்ன பண்ணணும்? இந்த பச்சை கலர் அடிக்கணும். ஓ இங்க பாத்தீங்களா? ஓ ஓ ஓ எங்கெங்க இருக்கோ அது எல்லாமே ப்ரௌன் கலர். கா பாருங்க. கா எங்க இருக்கு? அதோ கரடி. இது ஃபுல்லா கா கரடி கரப்பு ஃபுல்லா அடிக்கணும். நா இந்த நாய் ஃபுல்லா ஆரஞ்சு கலர். மீ அப்போ மீன். மீன் ஃபுல்லா பர்பிள் கலர். அதை எடுத்து எழுத போறோம். கரடி, ஓநாய்,
நாய், கிளி, மீன். புரிஞ்சுச்சா? நான் அதனாலதான் அதை எடுத்து எழுதியிருக்கேன். வேறுபட்ட சொல்லை வட்டமிடுக, காரணம் கூறுக. சிங்கம், கரடி, மயில், கீரி. இப்ப இங்க பாருங்க, இந்த சிங்கம், கரடி, கீரி இது எல்லாமே என்னது? விலங்கு. மயில் மட்டும்தான் அதுல பறவை. அதனால வட்டமிடுறேன். எது வேறா இருக்குதோ, அவங்களுக்குள்ள மேட்ச் எது இல்லாம இருக்கோ அதை தான் எடுத்து எழுதுறேன். நாற்காலி, விசிறி, கட்டில், அப்பளம். இது நாற்காலி, விசிறி, கட்டில் என்னது? உபயோகப்படுற பொருள். அப்பளம் சாப்பிடக்கூடிய பொருள். நிலா, தண்ணீர், மீன், கப்பல். அப்போ நிலா. நான் ஏன் நிலா குறிச்சிருக்கேன்? இந்த தண்ணீர்ல தான் மீனும் இருக்கும். அப்போ தண்ணியில தான் அது கப்பலும் போகும். அப்ப நிலா மட்டும் வானத்துல இருக்கும். ஸோ அதனால அதை குறிச்சிருக்கேன். அப்புறம் பாருங்க, முதல் எழுத்தை மாற்றினால் கிடைக்கும் சொல்லை எடுத்து எழுதுக. முதல் எழுத்து மாத்தினா அந்த ஹோல் பொருளும் மாறிடும். ஸோ அதை எடுத்து எழுத சொல்றாங்க. மயில், குயில். நாக்கு, மூக்கு. நான் இங்க இருந்துதான் எடுத்து இங்க எழுதியிருக்கேன். நல்லா பாருங்க. புழு, புழு. கூடு, சூடு. கூறு, நூறு. உதவு, கதவு. கண், மண். நாற்று, காற்று. கன்று, குன்று. பூண்டு, பூண்டு. படத்தில் வேறுபாடுகளை வட்டமிட்டு பெயரை சரியென செய்க. என்னது? இதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குன்றது என்ன பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் வட்டமிடுங்க. இங்க பாருங்க, இங்க சூரியன் எப்படி இருக்கு, இங்க சூரியன் எப்படி இருக்கு. இங்க முகம்லாம் போட்டு வச்சிருக்காங்க, இங்க இல்ல. பறவை இந்த பக்கம் பறக்குது. இந்த பிக்சர்ல எப்படி இருக்கு? பறவை இந்த சைடு இருக்கு. இதுக்கு அருவியில கலர் அடிச்சிருக்காங்க, இங்க கலர் அடிக்காம இருக்கு. மீன் பாருங்க, மீன் பிடிச்சிருக்கு, இங்க மீன் பிடிக்கல. இங்க கரடி காப்பி கலர்ல இருக்கு, இங்க கருப்பு கலர். அப்புறம் என்னது? ஆடு. ஆடு இங்க பொசிஷன் மாறி இருக்கு. அதனால பாருங்க, மீன் மாறி இருக்கு, ஆடு மாறி இருக்கு, வயல் மாறல, அதே தான் இருக்கு. கரடி மாறி இருக்கு, குருவியும் மாறுது, அருவியும் கலர் மாறி இருக்கு, பூக்கள் அப்படியே தான் இருக்கு, சூரியனும் மாறி இருக்கு. அதனாலதான் அதை மட்டும் எது மாறி இருக்கோ அதை மட்டும் நான் சரின்னு குறியீடு போட்டிருக்கேன். உரிய சொல் எது கண்டுபிடித்து எழுதுக. இதை பார்த்து என்ன பண்ணணுமா? அந்த சொல் என்னன்றதை எடுத்து எழுதணும். இங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீர் எங்க இருக்கு? தேநீர் அப்படி இருக்கு. கல், செங்கல். முள், முள்வேலி. காய், தேங்காய். மேல இருக்கா? தேங்காய். வெடி, சரவெடி. மரம், வேப்ப மரம். பாலம், மேம்பாலம். பெட்டி, தீப்பெட்டி. பூ, பூச்செடி. மண், செம்மண். நெய், நெய் முறுக்கு. தேன், தேன் சிட்டு. புரிஞ்சுச்சா? அது எங்க இருக்கோ அதை பார்த்து எழுதணும். சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. இதுல என்ன இருக்கு? இந்த படத்துல என்னென்ன சொற்கள் இருக்கு எழுதணும் பாருங்க. வேர், செடி, மேளம். அப்புறம் பாருங்க, நெல், தெரு, சேவல். சேவல் எங்க இருக்கு? இந்த படகுல இருக்கு. சோ உள்ள இருக்கிறத பார்த்துதானது, அதை பார்த்துதான் எழுதியிருக்கேன். நீங்களும் கரெக்டா எழுதிக்கோங்க. சொல்லுக்குள் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. இப்ப பாருங்க, தனித்தனியா பிரிக்காங்க. முருங்கை, காய். முருங்கை தனியா, காய் தனியா. தொடர் வண்டி சேர்த்து எழுதியிருக்காங்க. தொடர் வண்டி. நெருப்பு கோழி, நெருப்பு கோழி. கொண்டை சேவல், கொண்டை தனியா, சேவல் தனி. போர்வை, போர்வை. பச்சை மிளகாய், பச்சை மிளகாய். வண்ணமிடுக, பேரை எழுதுக. இந்த பார்த்து எங்கெங்கெல்லாம் இந்த பை இருக்கோ அதெல்லாம் பண்ணணும், பச்சை கலர்ல வண்ணமிடணும். அதே மாதிரி என்ன இருக்கு? நீல நிறம். இங்க தொப்பி எங்கெல்லாம் இருக்கோங்க, நீல நிறம். அப்புறம் பாருங்க, இந்த கருஞ்சு நிறம். பூனைலாம் எங்க இருக்கு? அதெல்லாம் கிரே கலரா அடிக்கணும். கோழி காப்பி கலர்ல அடிக்கணும். சோ பை, தொப்பி, பூனை, கோழி. இப்ப வாங்க, கடற்கரைக்கு வந்த யானை. கடற்கரைக்கு யானை வருது, அதை என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க,
இவங்க என்ன பண்றாங்க, கடற்கரை அப்படின்னா பீச். பீச்சுக்கு போயிருக்கீங்களா எல்லாருமே? எல்லாருமே இப்போ போயிருப்போம். பாருங்க, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணன், யாழினி இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த கடல்ல உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நான் ஒன்று செய்யலாமா? என்ன சொல்றாரு, வா நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தாத்தா விளையாடிட்டு இருக்காரு பசங்க கூட. இங்கே வை, நகர்த்தி வை, இதோ காது. எல்லாரும் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்த வச்சு விளையாடுறாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, தெரியல. அது என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? இதோ கடற்கரைக்கு வந்த யானை. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வச்சிருந்த வெத்தலை, அப்புறம் என்னது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போட்டிருந்த குச்சி, அதெல்லாம் வச்சு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க யானைய அழகா செஞ்சிருக்காங்க. அதுதான் காது வை, நகர்த்தி வைங்க அப்படிலாம் சொல்லி அவங்க பேசி செஞ்சிருக்காங்க. இப்படிதானே வந்திருக்கு, கடற்கரைக்கு யானை வந்திருக்கு. சொற்களை இணைத்து எழுதுக. சொற்களை இணைத்து எழுதுக. இங்க பாருங்க, வண்டு. அந்த வண்டுலயே பாருங்க வண்டுன்னு எழுதியிருக்காங்க. அப்போ பொன் வண்டு. மின் விசிறி. நீர் யானை. பாருங்க அதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்க. மீன் தொட்டி. மயில் தோகை. பலா மரம். தொடருக்கு உரிய படத்தை சரி செய்க. பாடல் பாடுகிறாள். யார் பாட்டு பாடுறா இதுல? நடனம் ஆடுகிறார் இவர். நாடகம் நடிக்கிறான் இந்த பையன். கதை படிக்கிறான் இவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். எது எது சரி வண்ணமிடுக, காரணம் கூறுக. சிலரிடம் மட்டும் பழகுவேன். இங்க பாருங்க, எது சரி, அனைவரிடமும் பழகுவேன். நல்லா கவனிங்க. சிலவரிடம் மட்டும் பழகுவேன், அனைவரிடமும் பழகுவேன். என்ன பண்ணணும், நம்ம எல்லார்கிட்டயுமே பழகணும். கரெக்டா? ஆனா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்றத பார்த்து பழகணும். இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, ஒருத்தர் மட்டும் தனியா இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? அனைவரிடமும் பழகு. உதவி செய்வேன், உதவி செய்ய மாட்டேன். இங்க பாத்தீங்களா, கீழே விழுந்திருக்கான். அவனுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணும், செய்யாம இருக்கக்கூடாது. நான் கற்றவை. சொற்களை படிக்க முடியும், மொழி விளையாட்டுகளில் ஈடுபட முடியும், உறவு முறை பெயரை அறிந்து பயன்படுத்த முடியும். கரெக்டா? இந்த மூணுமே நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட், நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன். இன், இல், இன், இம், இன், இத், இவ், இங், இர், இட்டு, இரு, இக்கு, இல்லு, இப்பு, இல்லு, இச்சு, இந்து. உன், உ, இன், உன், ஏ, இன், என். உன், ஏன், ஊர், எல், உன், என், ஏர், ஆம். ஊர், ஓர் ஊர், என் ஊர், உன் ஏர், ஓர் என். கண்டுபிடி. அடுத்தது எது, வண்ணமிடுக. இங்க பாருங்க, அடுத்த என்ன வரும் அப்படின்றத என்ன பண்ணணுமா, வண்ணமிட்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்க என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கப்பல் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, கார், அதுக்கப்புறம் வானூர்தி இருக்கு. இப்ப பாருங்க, இங்க அதே மாதிரி கார் இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, கப்பல் இருக்கு. அப்ப என்னது, மூணுமே இருக்கணும். அப்ப இங்க பாருங்க, ஹெலிகாப்டர் இருக்கு, கப்பல் இருக்கு. அப்ப என்ன இங்க இல்ல, கார் தான் இல்ல. அதுவும் என்ன கார் வரணும், சிகப்பு நிற கார் இங்க வரணும். ஏன் சிகப்பு நிற கார் வரணும், இங்க சிகப்பு, மஞ்சள், நீலம், அப்புறம் நீலம், சிகப்பு, மஞ்சள். அப்ப மஞ்சள், நீலம் வந்தாச்சு. அப்ப எது இல்ல, சிகப்பு தான் இல்ல. அதனாலதான் எழுதணும். பொருந்தாததை இணைக்க. பச்சை, மஞ்சள், அப்புறம் என்னது, கருநீலம். அப்ப அது கூட தான் சேர்க்கணும். கரெக்டா இருக்கா? இப்ப பாருங்க, நீலம், மஞ்சள், அப்புறம் என்னது இது, காவி நிறம் இருக்கா? அதே மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், அந்த கலரோட மேட்ச் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே கரெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட 16 பேஜ் நம்பர் 16 விட நான் இன்னைக்கு முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மழையே வா அப்படின்ற டாபிக் வந்து பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.